Hello friends, welcome to India Absamil. Staff Selection Commission மத்திய பணியாளர் தேர்வாணையம்ல 2024ஆம் ஆண்டுக்கான ஃபேஸ் 12 எக்ஸாம் நோட்டீஸ் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. எப்போ ப்ரோ அப்படின்னா February 1 வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி January 27 இல்லைங்களா? ஸோ February 1 அஃபீஷியலாக எஸ்எஸ்சி வெப்சைட்டில் ஃபேஸ் 12க்கான எக்ஸாம் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் டேட் February 28க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். சரிங்களா? இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 10th படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், 12th படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், இல்லை அப்படின்னா டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸில் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். அதாவது சிஸ்டமில் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் கரெக்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? 1 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு பேப்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏப்ரல்லேருந்து மே மந்த்துக்குள்ளே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்டேட் வரும்போது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ February 1 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ February 1 நம்ம சேனலில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, அதே மாதிரி என்னென்ன போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஏஜு, குவாலிஃபிகேஷனு, அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன வருஷம் அனௌன்ஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த பிடிஎஃப் லிங்க்கு, இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு எல்லாமே உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பின் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனலில் வந்து இந்த பிடிஎஃப் அப்டேட் பண்ணியிருப்பேன். அதாவது டெலகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் எல்லாமே நான் சென்ட் பண்ணியிருப்பேன். டெலகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ போன வருடம் 2023 ஃபேஸ் லெவல் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. மார்ச் 6ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணி 27ஆம் தேதி அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் பாருங்கள். இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 5369 வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் ஒரு 10,000 வேக்கன்சி கிட்ட அனௌன்ஸ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக தெரியல, நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள், 10th படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஹையர் செகண்டரி +2 படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். அடுத்து டிகிரி, கிராஜுவேஷன் அண்டு அபோவ், டிகிரி படித்தவங்க, டிகிரிக்கு மேலே படித்தவங்கள அவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் அனாக்சரில் என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, போஸ்ட் கோடு, அதுக்கான ஏஜ் என்ன, அதுக்கான சேல்ரி, அடுத்து என்ன படிச்சிருக்கணும், கேட்டகிரி வைஸ் வேக்கன்சி, டோட்டல் வேக்கன்சி எல்லாமே தெளிவாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மத்திய அரசோட பல்வேறு துறைகளில் முக்கியமான பதவிகள் வந்து இந்த ஃபேஸ் 12 வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஃபேஸ் லெவல்லே பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வெவ்வேறு துறைகளில் முக்கியமான பதவிகள் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த முறை அதுக்கும் மேலே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. கஸ்டம்ஸாக இருக்கட்டும், இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, லெபார்ட்ரி அட்டெண்டரு, இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்ஜின் டிரைவராக இருக்கட்டும், ஃபயர்மேனு, அதாவது இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் எதிர்பார்த்த போஸ்டிங் எல்லாமே இருக்கும். சூப்பரான சான்ஸ், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. February 1 வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம் பேட்டர்னு, சிலபஸ் அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் ஏஜ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 18லேருந்து 27 இருக்கும், 18லேருந்து 25, 18லேருந்து 30. ஸோ குறைஞ்சது 18 வயசு இருக்கணும். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் மினிமம் 18 இருக்கணும். இந்த மேக்ஸிமம் ஏஜ் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங்கை பொறுத்து மாறும். ஒரு சில போஸ்ட்டுக்கு 27 காமிச்சிருப்பாங்க, ஒரு சில போஸ்ட்டுக்கு 25, ஒரு சில போஸ்ட்டுக்கு 30 இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங்கை பொறுத்து மேக்ஸிமம் ஏஜ் மாறும். நீங்கள் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஆஸ் யூஷுவல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். 18லேருந்து 27, 30, 25 அந்த மாதிரி ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த மேக்ஸிமம் ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் பார் ஆனால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த அப்ளிகேஷன் ஃபீஸ். நீங்கள் எஸ்சி, எஸ்டி, டிசபிலிட்டி, இடபிள்யூஎஸ் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை. அதாவது எஸ்சி, எஸ்டி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை. ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் யூஆர் ஓபிசி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 100 rupees ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். யூபிஐ மூலிமா பே பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங்கு, டெபிட் கார்டு,
மாஸ்டர், ரூபே இந்த மாதிரி நிறைய பேமெண்ட் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கான டைமிங்கும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதாவது இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, அதில் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் தனியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணுறப்ப அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனை எடிட் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதில் கரெக்ஷன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறைலாம் அப்ளை பண்ணிடாதீங்க. இன்னொரு முறை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா டூப்ளிகேட் ரெஜிஸ்ட்ரேஷனாக எடுத்துருவாங்க. ஸோ ஒரு முறை அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. அதை எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த குறிப்பிட்ட டேட்டில் போய்ட்டு அதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு முறை அப்ளை பண்ணிவிட்டு தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை அப்ளை பண்ணாதீங்க. அதுக்கான டேட் வந்து தருவாங்க. அந்த குறிப்பிட்ட நாட்களில் போய்ட்டு அப்ளிகேஷனை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கும். அது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ சதர்ன் ரீஜனில் எந்தெந்த இடத்துல கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சென்னை லொக்கேஷனில் இருக்கும். அதே மாதிரி மதுரையில் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ இந்த குறிப்பிட்ட மாவட்டத்தில் தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக போய்ட்டு இந்த சிபிடி எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் இதுக்கான ரீஜனல் டைரக்டர் ஆஃபீஸ் அட்ரஸ் சென்னையில் இருக்குது. சென்னையில் தான் நீங்கள் சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள். எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிஸ்டமில் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டரில் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. அதாவது 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனில் கரெக்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 10th லெவலில் அதாவது 10th குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10th லெவலில் எக்ஸாம் சிலபஸ் இருக்கும். நீங்கள் +2 லெவலில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா +2 லெவலில் சிலபஸ் இருக்கும், எக்ஸாம் இருக்கும். சரிங்களா? அடுத்து நீங்கள் டிகிரி லெவலில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டிகிரிக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் இருக்கும். அதாவது உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் சிலபஸ் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவில் தான் நாங்கள் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்றத இதில் கிளியராக சொல்லிட்டாங்க. சிம்பிளாக சொல்லப்போனோம் அப்படின்னா இப்போ நீங்கள் 10th குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10th லெவலில் தான் உங்கள் எக்ஸாம் பேப்பர் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங்கு எஜுகேஷன் லெவலில் பொறுத்து உங்கள் சிலபஸ் மாறும், எக்ஸாம் லெவல் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள். இன்டெலிஜென்ஸு, அவேர்னஸ்ஸு, ஆப்டி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்த ஒரு சப்ஜெக்டில் இருந்து 25 கொஷின் வரும். ஒரு கொஷினுக்கு 2 மார்க் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 200 கொஷின். சரிங்களா? 1 மணி நேரம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைமிங் வந்து தருவாங்க. நீங்கள் தப்பான ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க் வந்து குறைச்சிருவாங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தெரியல அப்படின்னா விட்டுருங்க. தப்பாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க் குறைச்சிருவாங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனில் யாருடைய ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கோ அதை தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டாக எடுத்துப்பாங்க. முதல்ல சிபிடி இருக்கும், அடுத்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னா அந்த போஸ்டிங்கை பொறுத்து அது மாறும். இப்போ நீங்கள் எல்டிசி கிளர்க் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி டேட்டா என்ட்ரி, கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி இந்த மாதிரி ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ சிலபஸ் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் 10th லெவலில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் லெவலுக்கான சிலபஸ் தனியாக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் +2 லெவலில் ஹையர் செகண்டரி லெவலில் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சிலபஸ் வந்து தனியாக இருக்கும். இந்த டாபிக் ரிலேட்டடாக புக்கில் நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டிகிரி லெவலில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி செப்பரேட்டாக 3த்துக்கும் தனித்தனியாக சிலபஸ் காமிச்சிட்டாங்க. இது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணுற நோட்டிஃபிகேஷனும் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த வேக்கன்சி போஸ்டிங் மட்டும்தான் மாறும். மற்றபடி அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ்ஸு இது எல்லாமே ஒரே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.